ஐயா பைக்ல வந்தாருங்க அந்த மூலையிலே பேட்ட வளையில நம்ம கிளம்புற பஸ் ஸ்டாண்ட் தரத்துல கரை கட்டுங்க கூட்டார வண்டி அது கட்டி செட் பண்ணாரு ஐயர் சத்தது துக்கமான செய்யலாம் என்ன அவர்ட்ட தரவாங்க 50000 யாரு வரல ஐயர் விட்டு வைக்கல அவர் வீட்டுக்கு வேலைக்கு நான் வர போறேங்க ஏய் போடு நின்றா வட்டி கொடு அசல் கொடு வட்டி கொடு அசல் கொடு நீ உயிர் எடுக்கறாரு உயிரோட இருக்க போகுது இப்போ ஐயர் செட் பண்ணிட்டாரு யாரு போய் காப்பாரு ஏண்டா ஐயா ஐயர் கட்ட கடை வாங்குற 50000 ஐயர் செட்டார் ஆட்டம் போடுற இப்ப வள்ளி நாடகம் பண்றதுல 4.5 லட்சம் ஆறு கேட்டீங்க நீயோ அந்த மாதிரி குடும்பம் அறிப்படே பாரு ஐயர் நாம கல்யாணம் நடக்க கூடாது இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் எப்படி நடக்கும் ஐயர் பத்தி எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் ஐயோ நானே உழைச்சினப்பா தவளை வாழால் கட்ட மாதிரி கட்டி போட்டேன் நானு ஐயோ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா யாருன்னா மதிப்பாங்களா ஆபத்துக்கு பாவை ஐயர் மாத்திரம் எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா அது ஒரு ரகசியமே இருக்குது அந்த ரகசியத்தை சொல்லு நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டியா சொல்றேன் பார்த்தா நல்ல பையனா சரி சரி யாரும் இல்லையா அப்பாடா மனசு நிம்மதியா இருக்குது எங்க குடும்பத்துல எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆன முதல் இல்லையா தகராதாய் மனம் கட்டு குடம் கட்டு 2 பேரும் பிரி விட்டுட்டாங்க ஆமா ஆமா தனி தனி போட்டாங்க சாப்பாட்டுக்கு ஏதாவது வயிறு இருக்குன்னு சொல்லி எங்க அம்மா ஐயர் வீட்டுல போய் வீட்டு வேலைக்காக சேர்ந்தாங்க அந்த ஐயர் நான் சொன்னாரு எங்க வீட்டு ஒரு பசுமாடு இருக்குது அந்த பசுமாட்டை பார்த்துக்க வீட்டு வேலை செய்ய உனக்கு மாசம் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்படியா காலம் போய்க்குது முக்கியமான சமாச்சாரமே இங்க தாங்க நீ யாருக்கு சொல்ல மாட்டீங்க யாரும் இல்லையே அப்படின்னா சொல்றேன் ஒரு நாள் எங்க அம்மா மாட்டு கொட்டாவுள்ள மாட்டு சனி வாரி இருந்துக்கிறாங்க அந்த வழியா ஐயரு போய்கிறாரு இவருக்கு அமுக்குன்னு இந்த அமுக்குது இந்த பாவி பின்னாடியா போய் கோய் அமுக்குற மாதிரி ஒரு அமுக்கு அமுக்கிட்டாங்க விட்டு இருந்தா பரவாயில்ல போட்டு ஒரு குமிக்கிட்டாரு அதுக்கப்புறம் பண்ணதுதான் நானே பண்ணி கிராஸ் மரியாதை கட்டுமுடும் கிராஸ் தான் 4 லிட்டர் சேர்த்து கறங்குது அவன் பணத்தை மூட்டை கட்டிக்கிட்டு சந்தையா அலையிறான் கிராஸ் ஆகுதா பாடுறான் கிராஸ் அது இருக்கிற மரியாதை உனக்கு என்னடா தெரியும் கிராசோ கல்யாணம் நடக்கணும் ஓதனமா அப்படின்னா நான் செக் பண்ண போறேன் நம்ம டிரைவர் இருக்கிறார் பாரு வேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டயர் எடுத்து கல்ல நெருக்கி பாப்பாரு அந்த கல் எடுத்து பல்ல கௌசல்யா வந்துகிறாளா ஒதிகாதர் கூட எழுதி வந்து ஒதின்னு சொல்ற மாதிரி இல்லவாக்குது இது எம்மா தாய்க்குளமே இந்த கூட்டத்துல கௌசல்யா யாருன்னா இருந்தீங்கன்னா தப்பா நினைக்காதீங்க எங்க அக்கா பொண்ணு பேர் கௌசல்யா மெட்ரோஸ்ல கொடுத்துருக்கிறேன் நம்ம ஊர் அட்ரஸ் கேடுச்சு வள்ளி நாடகம் பண்றா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் கூட்டத்தோடு கூட்டமா எங்க உட்கார்ந்து இருக்குதோ அப்படி விசாரிக்கிற மாதிரி கௌசல்யா வந்துகிறாளா அப்படி கேட்டுக்கிட்டேன் கௌசல்யா இன்னைக்கு கௌசல்யா முட்டை ஆச்சி ஆள் மீன் கவிட்டு கொக்கர கோயில்
இல்லங்க உங்க புண்ணியத்துல பரவாயில்ல. நேத்து சாப்பிட்டவன் அது ஒயிட்லங்கனா நாட்டுக்கோயா வனராஜா தான். தனம் தன்ன தனம் தன்ன தானியம் தனம் தன்ன தனம் தன்ன தானியம் சிவ சப்ரபாதம். அறிவு கட்டவன மூளை இல்லாதவன பாடி அடிக்குதா சாமி. சாவுக்கு சூக்கு வித்தியாசம் தெரியாது. என்ன மாப்பிள்ள அம்மா கோவப்படுறாரு என்ன இது? சுப்ரபாதம் இல்லங்க நீ சொன்ன நான் ஒத்துக்க மாட்டேன். நல்லா கவனிங்க எனக்கு. எங்க ஊர்ல மார்கழி மாசம் ஆச்சுன்னா ஊருக்கு ரேடியோ பாடும் கோவிலுங்க இல்ல. அந்த மாதிரி எங்க ஊர் ஈஸ்வரன் கோயில வெடிக்கால ஆச்சுன்னா பட்டு தட்டி விட்டுருவாங்க. 4:45 மணிக்கெல்லாம் பாடும் அரை தூக்கத்துல இருப்பேன் நானு. நான் கார்த்தி மாசம் வந்து எனக்கு காது கேட்காதுடா. சரி சரி சாமான் போடு மளிகை சாமான். ஏய் மூத்தத்துக்கு நேரம் ஆச்சு. நாய் அழிவுது. சரி சரி வா முக்கியமான 2 ஒன்று சொல்றேன் அதெல்லாம் கொண்டு வந்துரு. 10 மணி பச்சரிசி போட்டுக்கோ. ஏய் இங்க கொஞ்சம் தான் செலவாகும். மீதி ஆத்துக்கு எடுத்துட்டு போயிடுவேன். ஆத்துக்காரிக்கிட்ட கொடுப்பேன். அவன் சிங்கிடி பச்சரி செஞ்சிடுவான். கரண்டியை போட்டு கிண்டிட்டே இருப்பான். அது உளவளன்னு எடுத்து உளவலும் ஆயிடும். அது மட்டும் இடம் அப்படியே அப்படி 5 லிட்டர் நெய் 50 தான் இங்க செலவு. மீதி ஆத்துக்கு எடுத்துட்டு போயிடுவேன். ஆத்துக்காரிக்கிட்ட கொடுப்பேன். அவன் நெய் பலகாரம் சுட்டு வைப்பான். நான் சுட சுட புட்டு தின்பேன். அப்படியே அப்படி 1 ரூபாய்க்கு வெத்தலை 1 கிலோ பாக்கு. வெத்தலை அதிகமா வாங்கிட்டு வந்தா வாடி வதங்கி போயிடும். பாக்கு அப்படியே இருக்கும். 1-2 தான் செலவாகும். மீதி எடுத்துட்டு போய் செட்டியார் கடையில் கொடுத்துட்டு திரும்ப காய்ச்சி வாங்கிக்குவான். ஏய் கமிஷன்ரா. ஆமாண்டா. அது மட்டும் இல்ல 101 தேங்காய் போட்டுக்கோ. 1 தான் செலவாகும். மூட்டை கட்டி ஆத்துக்கு எடுத்துட்டு போயிடுவேன். மீதிய மொத்தமா சேர்த்தா 1 மூட்டை ஆகும். நானும் என் மனைவி சேர்ந்து காணம் ஆடிடுவோம். காணம் ஆனா புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு இருக்கோ இல்லையோ அதை வித்து காசாக்கிடுவான். அந்த எண்ணெயை வித்து காசாக்கிடுவான். இப்படிதான்டா குடும்பம் போயிட்டு இருக்கு. என்ன பண்றது? கமிஷன் இல்லாத வியாபாரம் கழுத வியாபாரம் சொல்லுவான். அது போலதான். சரி மந்திரத்தை ஊதலாமா? ஊதிடுவா. சுக்லாம்பரத்ரமாம் சுக்லாம்பரத்ரமாம் சூத்ரே தந்திரமாம் ஆஹா ஓ ஏ ஐ ஓ ஔ அக்கு போடா மக்கு. ஏய் ஓசடா அதெல்லாம். ஓம் குட்டாராய நமஹ. குட்டாராய் உயரமா இருக்கவாளை பார்த்து குட்டாராயணமான சொன்னா அவ குட்டையா போயிட்டே இருப்பான். மந்திரத்தின் சக்தி அப்படி. வர்த்த கண்ட கட்லா கண்ட தேடி கண்ட குள்ளா கண்ட கண்ணாடி கண்ட பப்பா 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 கண்ட. ஏறி ரம்பிட்டோ குச்சி விட்டுருக்கானா? குச்சி மீன் குச்சி கடா குச்சி விட்டுருக்கா. அந்த வருஷம் நல்லா லாபம் கிடைக்கும். 300 ரூபான்னு போட்டா கூட ஒரே இருக்காங்க. திங்களாயிரமக திங்களாயிரமக. ஏமா பங்காளிங்க மொத்த பேர் வந்துட்டாளா? போய் முகசவரம் பண்ணிட்டு வாங்க. தப்பா நினைக்காத. கல்யாணத்துக்கு வந்தவ தாடி மீச இருந்தா நல்லா இருக்குமோ? அத சேவிங் பண்ணிட்டு டிப் டாப்பா வாங்கன்னு சொன்னேன். செவ்வாவாய நமக செவ்வாவாய நமக. ஏமா பங்காளில வந்து கல்லுக்கு எண்ணெய் விட்டல. தப்பா நினைக்காதடா. பெரியவன் என்ன சொன்னா? அருந்ததி பார்த்து அம்மி மிதித்துன்னு சொன்னேன். அம்மி கல்லு மேல காமாட்சி அம்மன் விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு. வர எண்ணெய் குறைஞ்சு போச்சுடா. செத்த எண்ணெய் விடுங்கன்னு மறைமுகமா சொன்னேன். புதனாயிரமக புதனாயிரமக. ஏமா முதல் சம்பந்தம் யாரு? சம்பந்தில எழுதுவா. சம்பந்தம் மாத்திரம் இல்ல. கல்யாணத்துக்கு சம்பந்திக்கு வந்திருப்பாங்க. அந்த சம்பந்திகளுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டேன். ஓ விஷாயாதனமக விஷாயாதனமக. ஏமா கைத்துல கயிறு இல்லாத பொம்மை நாட்டி ஒரு 7 பேர் எழுந்து வாங்க. தப்பா நினைக்காத. அமங்கலி கிடையாது. கயிறு இல்லாதவான்னா கல்யாணம் ஆகாத கன்னி இஸ்திரிங்கோ. அவங்க வந்தாங்கன்னா பொண்ணு பாப்பரைக்கும் நுழைஞ்சு வைப்பாங்க. ஏண்டா தாலி வாங்கலையோ தாலி வாங்கலையோ
கட்டத்தாலி சொன்ன அரக்கத்தாலி சொன்னேன் மோசக்காரன். அடி அம்பி அதை விடு. உங்க கோழி மாப்பிள்ளை இருக்கலாம். மாமா நீ தானே அது முட்டியை போட்டுக்கோ. போடுறா முட்டிய மூக்கல வரல வச்சுக்கோ. நல்லா சரி கொட்டுக்கோ. கொட்டுண்டியா? ஏக தண்டாய மக மக்கள துண்டாய ஸ்ரீமக. தம்பி மூத்திர வரல காட்டு. காட்டுட்டியா? தர்பிய மாட்டிக்கோ. மீண்டும் 3 கொட்டு கொட்டிக்கோ. நன்னா கொட்டுறா. தள்ளி கொட்டிக்கோ. ஏக தண்டாய மக மக்கள துண்டாய ஸ்ரீமக. தன்னோ பிரசோத மூக்கல வரல வச்சுக்கோ. மீண்டும் வச்சுண்டியா? ஏக தண்ட. ஏடா அம்பி செத்தவ பேர் என்ன சொல்லு? முனுசாமி கவுண்டரீசியா சாலோக சாரூப சாமீப சாயுஷ்ட பரம வச்சுவே ஸ்வாஹா. அது விடுங்கோ. அப்ப தோப்பனார் பேர் சொல்லுங்க. ராமசாமி உடையா. என்னடா கவுண்டர் உடையாரு எங்கயோ இருக்குது. சரி நமக்கு என்ன? ராமசாமி உடையாரிசியா சாலோக சாரூப சாமீப சாயுஷ்ட பரம வச்சுவே ஸ்வாஹா. அது விடுங்கோ. அவ தோப்பனார் பேர் சொல்லுங்க. காசிம் பாய். காசிம் பாயா? ஐயோ காசிம் பாயிசியா சாலோக சாரூப பரம வச்சுவே ஸ்வாஹா. அது விடுங்கோ. அவ அம்மா பேர் என்ன சொல்லுங்க. மேரி மாதா. ஐயோ 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 அட மோசக்கார பாவி மொத்தமே கலப்படமா இருக்கிறதேடா. இதனா எந்த கோத்திரத்தோட சேர்க்கிறது? நேற்று நல்லா புரிஞ்சுட்டு பல பற்ற கோத்திரமே ஸ்வாஹா. பல பல பற்ற பல பற்ற பல பற்ற பல பற்ற பல பற்ற பல பற்ற அட காரி மூஞ்ச பல பற்ற பல பற்ற கோத்திரமே ஸ்வாஹா. நித்த காட்டு நேரா போய் ஆத்த தலைமுடிங்க. போ போ. ஐயோ இது கிராஸ் அப்படிதாங்க இருக்கா. மக்கள் அமர்ந்திருக்காங்க. ஒரு பெண்ணின் கழுத்துல தாலி ஏறு நேரத்துல ஓடி வந்து தடுத்து